இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஏற்கத கட்சியோட தான் புதிய தமிழகம் கூட்டணி வைக்கும். அந்த உறுதியில அதுல உறுதியா இருக்கிறீங்க. இதுதாங்க. அதாவது 2026 ஏதாவது நாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த மாற்றம்ங்கிறது கூட்டணி அரசு என்பது மூலமாக தொடங்கினால்தான் அந்த மாற்றம் உண்மையான மாற்றமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த மாற்றம் உண்மையான மாற்றமாக இருக்காது. ஓகே. ஆனா புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை நீங்க 1996 சுயேட்சையாவே நின்று எம்எல்ஏவா ஆனீங்க. அந்த ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 2011 அங்கு ஆனீங்க. இந்த 2011க்கு பிறகு இந்த தேர்தல் வெற்றி என்பது புதிய தமிழகத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அதற்கு அந்த தேர்தல் காலகட்டத்தில் புதிய தமிழகம் கட்சி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் கடந்த தேர்தலை பொறுத்தவரை பிரதான கட்சிகளோடு கூட்டணி இல்லை. இந்த தேர்தலிலும் கிட்டத்தட்ட அதை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சி சட்டப்பேரவைக்குள் நுழைவதற்கு நீங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென்றாலும் சட்டமன்றத்திற்குள் செல்லத்தான் வேண்டும். வெளியிருந்து இந்த பங்கை பெற முடியாது என்பதால் அதை தாமதப்படுத்தி எடுப்பது இந்த பிரச்சனையை மேலும் இந்த தேர்தல் களத்தில் அது சிக்கலை உண்டு பண்ணுமா? ஒரு 15 ஆண்டு காலமாக புதிய தமிழகம் கட்சி 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த தேர்தல் வெற்றி என்பது சாத்தியமாகாமலே இருக்கிறது. இந்த முறை அதற்கான வியூகம் வகுக்கப்பட்டு கூட்டணி அமைக்கப்படுமா? அதான் என்னோட கேள்வி. நீங்க கேட்ட கேள்வி, உங்களுடைய கன்சர்ன், உங்களுடைய அக்கறை ரொம்ப பாராட்டக்கூடியது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. நான் மட்டுமல்ல, புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் புதிய தமிழகம் கட்சியை உயிராக நேசிக்கக்கூடிய லட்சம் மக்களும் புதிய தமிழகம் கட்சி சட்டமன்றத்திலே இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா அதை அந்த அவருடைய விருப்பத்தையும் யதார்த்தையும் ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். இதே விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் 2011க்கு பிறகு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைத்தோம். இப்போ வெறும் 460 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு பிரதான கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேரலை என்று சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தேசிய பார்ட்டி, அதே போல அதிமுக பெரிய பார்ட்டி, அது போல எல்லாம் சேர்ந்தா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். சரி, இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு வரல. அது பல காலகட்டங்களில் பல சூழ்நிலைகள் மாறுகிறது. அதனால ஒரு கட்சியினுடைய மதிப்பை, அதனுடைய தேவையை வெறும் தேர்தல் வெற்றிகளை மட்டுமே வைத்து கணக்கிட முடியாது, கணக்கிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அரசியல் தளத்துல மிக வலுவாக காம்ப்ரமைஸ், எந்த விதத்திலும் சமரசத்துக்கிடம் இல்லாம இந்த மக்களுடைய குரலாக மக்களுக்கு ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக புதிய தமிழகம் இருக்கிறது. ஆனால் பொதுஜனங்களுடைய பார்வையில் உள்ள ஒட்டுமொத்த பார்வையில ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற போது அந்த கட்சிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணுமே, நாடாளுமன்ற உறுப்பினர் 4-5 பேர் இருக்கணுமே. அப்பத்தான் ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பொதுஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த மாற்று கருத்தே இல்லை. நாங்க அதை மனசுல வச்சுதான் நாங்க இன்னைக்கு மட்டும் ஒர்க் பண்ணல. மற்றவங்க எல்லாம் தேர்தல் வந்தோடனே பரபரப்பு காட்டுகிறார்கள். ஆனா நான் கடந்த 2 ஆண்டு காலமாக கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்யறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், மற்றவர்களெல்லாம் நகர்ப்புறத்தில் தான் கூட்டம் போடுவாங்க. எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லா காவல்துறைகளுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுடைய கிராமங்களில் போய் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சின்னு. அதனால 2026 நாங்கள் சட்டமன்றத்தில் கணிசமான அளவுக்கு வெற்றி பெறணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பிரதிநிதியாவது, எங்களுடைய குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 மாவட்டத்திலிருந்து எங்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும். எங்களுடைய குரல் வலுவாக ஒலிக்கணும். அதே சமயத்தில் அதன் மூலமாக அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வானக்கூடிய பிரதிநிதிகளாக இவர்கள் செயல்படணும் அப்படிங்கிற மனசில் வச்சுதான் நான் சம்மர்ல போனேன், மழை காலத்துல போனேன், விண்டர்ல போனேன். எல்லா காலகட்டத்திலும் சென்று மக்களை கிராமத்தில் தந்து விழிப்புணர்வு ஊட்டிக்கிறோம். எனவே 2026 சட்டமன்றத்தில் தேர்தலில் நிச்சயமாக கணிசமான வெற்றியை பெற்று இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணுங்கிறது தான் பிரதான நோக்கம். ஆனா இதை மட்டுமே வைத்துக் கொண்டு பிரதான கட்சிகள் புதிய தமிழகத்துக்கு உண்டான ஒரு உரிய வாய்ப்பை கொடுக்க மறுத்தாலோ அல்லது ஏமாற்ற நினைத்தாலோ அல்லது போட்டியாக கொண்டு சில ஒன்றுமே இல்லாத போலிகளை கொண்டு நிறுத்தி அதன் மூலமாக புதிய தமிழகத்தையும் போலிகளையும் ரெண்டும் ஒன்றாக்கி மக்களை ஏமாற்ற நினைத்தாலோ அது நடக்காது, நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க.